ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது செல்லோட லைஃப் ஸ்பேன். ஒரு செல்லு எத்தனை நாட்கள் உயிரோடு இருக்கும், அதோட லைஃப் ஸ்பேன் பற்றி நம்ம பார்க்குறோம். இந்த பிக்சரில் கொடுத்த மாதிரி ஒரு 5 செல்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம பார்க்குறது நம்மளுடைய இரத்த வெள்ளை அணுக்கள். நம்மளோட இரத்த வெள்ளை அணுக்களுடைய ஆயுட்காலம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் 1 டே கொடுத்துருக்காங்க. பொதுவாக ஆயுட்காலம் அப்படின்னு சொல்லும்போது இது 21 நாட்கள் இருக்கும். இப்போ இதில் நிறைய சில வைரஸ், பாக்டீரியா போன்ற நோய் கிருமிகள் நம்மளை தாக்கும்போது இந்த இரத்த வெள்ளையணுக்கள் நம்ம பாதுகாக்குது இல்லையா? ஸோ அதனால் அதில் லைஃப் ஸ்பென் லெஸ் தென் 1 டேன்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் நம்ம பார்க்கும்போது 30 டேஸ், அதாவது நம்மளுடைய தோல் செல்கள் 30 நாட்கள் உயிரோடு இருக்கும். நம்ம தோலில் உள்ள ஒவ்வொரு செல்லும் 30 நாள் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் அது புது செல்கள் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். மூன்றாவது நீங்கள் பார்க்குறீங்க கல்லீரல் செல்கள். கல்லீரல் செல்களை பொறுத்த வரைக்கும் 12லேருந்து 18 மாதம் வரைக்கும் ஒவ்வொரு செல்லும் உயிரோடு இருக்கும். அப்புறம் அதை என்ன செய்யுதுன்னு ரீப்ளேஸ் ஆகிடுது. நான்காவது நீங்கள் பார்க்குறது மசில் செல், நம்மளுடைய தசை செல்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த தசை செல்லுடைய ஆயுட்காலம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. 15 வருஷம் இதோட ஆயுட்காலம். ஒவ்வொரு செல்லும் இறந்ததுக்கப்புறம் முற்றிலுமாக அது புதுப்பிக்கப்படுது. இறுதியாக நீங்கள் பார்க்குறது நம்முடைய பிரெயின். த ஹோல் லைஃப் டைம் நம்ம உயிரோடு இருந்து நம்முடைய லாஸ்ட் மூமெண்ட்ஸ் வரைக்கும் அந்த செல் எப்போதுமே என்ன செய்யுது, உயிரோடவே கூட இருந்துகிட்ருக்கு. பொதுவாக நம்மளுடைய பிரெயினில் இருக்கக்கூடிய நியூரான்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நர்வ் செல்ஸ் பார்த்தீங்கன்னா 85 பில்லியன் நியூரான்கள் நம்ம பிரெயினில் மட்டுமே இருக்குது. ஸோ நம்ம பிரெயினுக்கு அதிக வலிமை கொடுக்குது. அதே போல் இந்த நியூரான்கள் தான் அதிக நாட்கள் நம்மளுடைய வாழ்நாள் காலம் முழுவதும் உயிரோடு இருக்கக்கூடிய செல்கள் அந்த நியூரான் தான். இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.